90s கிட்ட இருந்து யாராவது நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா இந்த லவ்வர்ஸ் டேக்கு நீங்கள் கமிட் ஆகிறதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் இருக்குது. புரியல வீடியோ பார்த்துருக்க தந்தி டிவி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம டேரக்டர் அமித் ஜோஷி மற்றும் ஆராதனா ஷா இவர்களோட இயக்கத்தில் ஷாஹித் கபூர் மற்றும் கிருத்தி சனன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருக்க தேரி பாத்தோன் மே ஏஷா உல்ஜிகா ஜியா இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹீரோவாக இருக்க ஷாஹித் கபூர் ஹீரோனாக இருக்கிற கிருத்தி சனன் மேலே காதல் வைப்பட்டு காதலில் விழுகிறார். டே ஹீரோவாக இருந்தால் ஹீரோயின் மேலே காதல் வைப்பட தானே செய்யணும், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. நம்ம ஹீரோனாக இருக்க கிருத்தி சனன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட். இது தெரியாமல் காதல் வைப்பட்டு அவங்களை கல்யாணம் பண்ணுன்ற ஆசையில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஃபேமிலியில் கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுறாரு. இதுக்கு பின்னாடி அவங்க மாட்டினாங்களா இல்லையா, கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதை திரைக்கதை சொல்லலாம். கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான கதை தாங்க. ஆனால் அந்த டீசெண்டான கதையுமே அவங்க வந்து திரைக்கதை மூலமாக சூப்பராக மெருகேற்றி செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி ஆகலாம். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு கதை மற்றும் திரைக்கதை ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லி ஆகலாம். அடுத்ததாக அஃப்கோர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருத்தி சனன் மற்றும் ஷாஹித் கபூர். இவங்க தான் இப்போ தான் புரியுது ஷாஹித் கபூருக்கு பொண்ணுங்க ஃபேன்ஸ் ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மனுஷன் என்னமா சாமிங்காக பர்ஃபார்ம் பண்ணுறாருங்க. லவ் சீனு, காமெடி சீனு, எமோஷன் சீனு எல்லா இடத்துலையும் பின்னி பெடல் இருக்கிறாப்புல மனுஷன். இது மட்டும் இல்லை, நானும் சலச்சவில்லைன்ற மாதிரி கிருத்தி சனனும் அவங்க பர்ஃபார்மன்ஸை சும்மா அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க பேர் என்னதான் வந்து சிங்கம் சூர்யா அனுஷ்கா மாதிரி செட் ஆகலை அப்படின்னாலுமே படம் ஃபுல்லாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அழகே பொறாமைப்படும் பேரழகி அப்படின்ற மாதிரி கிருத்தி சனனும் அவங்க அழக ரசிக்கிறதா இல்லை பர்ஃபார்மன்ஸை ரசிக்கிறதா அப்படின்றல ஆடியன்ஸ் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரு ஹியூமன் ரோபோட்டாக இருக்காங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜ் எந்த அளவுக்கு கன்வே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. அதோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகலாம். அந்த வகையில் இந்த படத்துக்கு இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அடுத்ததாக டெக்னிக்கல் சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேமு, ஒரு ஊரை காமிக்கிறாங்க, இல்லை அப்படின்னா ஒரு வீட்டை காமிக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு 2-3 இடம் தாங்க. அந்த 2-3 இடத்தையுமே எந்த அளவுக்கு அழகாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக காமிச்சிருக்காங்க கேமராவில். இந்த வகையில் இந்த படத்துக்கு டெக்னிக்கலாக கேமராவுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ மியூசிக்னு பார்த்தோம் அப்படின்னாலுமே பெருசாக ரொம்ப பாடல்கள் வந்து மனசில் நிற்கல அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஷாஹித் கபூர் டான்ஸுக்காகவும் இல்லை அப்படின்னா கிருத்தி சனன் டான்ஸுக்காகவுமே மியூசிக்கை பார்க்க முடியாத மியூசிக் தான் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம பாசிட்டிவில் சேர்த்துக்கலான்ற பட்சத்தில் கூட நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்த்துருக்காங்க. சரி, ஓகே, பாசிட்டிவ் முடிஞ்சு. அதுக்கப்புறமா என்ன நெகட்டிவ் தானே. நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு ஹியூமன் ரோபோட்டோட வந்து காதல் வயப்படுறாங்க அப்படின்னா உணர்வு ரீதியாக ஒரு சில விஷயங்களை ஈஸியாக கன்வே பண்ணிடலாம். ஆனால் உடல் ரீதியாக ஒரு சில விஷயங்களை இது பண்ணும்போது அதை அவங்க சயின்டிஃபிக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லி நமக்கு புரிய வச்சிருக்கலாம். சிம்பிளாக வெறும் வாய் வார்த்தையாவோ டைலாகவோ மட்டும்தான் இதில் கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலுமே நமக்கு ஒரு டவுட் வருது. அதாவது டிப்பிக்கலாக ஒரு ரோபோட்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படின்றத செட் பண்ணி எடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சமையலை வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறா இருக்கட்டும் சரி, இவ்வளோ சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு ஆளை தூக்கி பிடிக்கிறா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் இந்த ரோபோட்டை காமிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து ரோபோட்லாம் இதை விட நிறைய பண்ணும், அட்வான்ஸாக வேறு ஏதாவது விஷயங்கள் காமிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த படத்தில் காமிக்கலன்னா சொல்லுவோம். அந்த வகையில் இந்த படத்துக்கு இது ஒரு பெரிய டிராபேக்காகவே இருக்குன்னு சொல்லி ஆகலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் இந்த வீக்கெண்டான வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பக்காவான ஒரு டீசென்ட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் இருக்குது. எதை எதிர்பாராமல் போனீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரியான படம் தான். ஸோ இதே மாதிரி மீண்டும் வேற ஒரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.